என் தந்தை சிவராமனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவர் உயிர் பிழைப்பது கடினம் என்று கூறிவிட்டனர். ஆனால் அப்போது எனக்கு அவரது உயிரை விட அவரது சொத்துக்கள் தான் முக்கியமாக தெரிந்தன. நான் அவரை வற்புறுத்தி சொத்து பத்திரங்களில் அவரது கைரேகையை பெற்றுக்கொண்டு என் மனைவி சுந்தரியுடன் துபாய்க்கு புறப்பட்டு சென்றேன். கிளம்பும்போது பக்கத்து வீட்டுக்காரரிடம் பணம் கொடுத்து, என் தந்தை இறந்துவிட்டால் அவரை அடக்கம் செய்து விடுங்கள், நான் வேலை காரணமாக துபாய் செல்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றேன். சில நாட்களுக்கு பிறகு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, உங்கள் தந்தை இறந்துவிட்டார், நான் அவரை அடக்கம் செய்து விட்டேன் என்றார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு எனது வாழ்க்கையில் கவனம் செலுத்த தொடங்கினேன். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த போது என் பெயருக்கு ஒரு தபால் வந்தது. அதை திறந்து பார்த்த அந்த நொடியில் என் இதயம் பொடி பொடியாக உடைந்தது. என் தந்தை சிவராமனுக்கு அது மிகவும் கடினமான காலமாக இருந்தது. அவருடைய ஒரே மகனான நான் என் மனைவி சுந்தரியோடும் குழந்தைகளுடனும் புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்து விட்டேன். நாங்கள் சென்ற பிறகு அவர் அந்த பெரிய வீட்டில் தனியாக விடப்பட்டார். காலையில் எழுந்ததும் அவரே தமக்கான தேநீரை தயாரித்துக் கொள்வார். பின்னர் செய்தித்தாளை படிப்பார். நாள் முழுவதும் வீட்டின் வாயிலில் அமர்ந்து அவ்வழியே செல்வோரை பார்த்து கொண்டிருப்பார். ஒரு நாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. நெஞ்சில் வலியும் மூச்சு விடுவதில் சிரமமும் ஏற்பட்டது. ஒருவேளை இரைப்பை தொந்தரவாக இருக்கும் என்று எண்ணி வீட்டு மருந்துகளை முயன்று பார்த்தார். ஆனால் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. எனவே சிரமப்பட்டு ஒரு வாகனத்தில் ஏறி மருத்துவரிடம் சென்றார். அவரை பரிசோதித்த மருத்துவர், சில பரிசோதனைகளை செய்ய வேண்டும், இதயத்தில் ஏதேனும் கோளாறு இருக்க வாய்ப்புள்ளது என்று கூறினார். வீட்டிற்கு திரும்பிய சிவராமன் உடனடியாக எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அது மாலை நேரமானதால் நான் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டிருப்பேன் என்று நினைத்தார். தொலைபேசி ஒலித்து கொண்டே இருந்தது. ஆனால் நான் அதனை எடுக்கவில்லை. 10 நிமிடங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் முயன்றார். இந்த முறை நான் தொலைபேசியை எடுத்தேன். நான் நலம் விசாரிக்கும் மனநிலையில் இல்லை. எடுத்த உடனேயே சலிப்புடன், சொல்லுங்கள் அப்பா, என்ன விஷயம்? அலுவலக நேரத்தில் தொலைபேசியில் அழைக்க வேண்டாம் என்று எத்தனை முறை கூறியிருக்கிறேன் என்று கேட்டேன். சிவராமனின் தொண்டை வறண்டு போனது. அவர் மெல்லிய குரலில், மகனே சரவணா, இப்போது மணி 7 ஆகிறது. நீ அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெற்றிருப்பாய் என்று நினைத்தேன் என்றார். நான் கோபமாக, என் பணி 7 மணிக்கு முடிவதில்லை. சரி, என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் என்றேன். அதற்கு அவர், ஒன்றுமில்லை மகனே, இன்று உடல்நிலை சரியில்லை. மருத்துவர் சில பரிசோதனைகளை செய்ய சொன்னார். எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. உன்னிடம் பகிர்ந்து கொள்ள தோன்றியது என்றார். நான் தொலைபேசியிலேயே பெருமூச்சு விட்டுவிட்டு, அப்பா, இது போன்ற சிறிய விஷயங்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? இந்த வயதில் உடல்நலக்குறைவு ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். பரிசோதனைகளை முடித்துவிட்டு அதன் முடிவுகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் இங்குள்ள சிறந்த மருத்துவரிடம் காட்டி ஆலோசனை கூறுகிறேன். எனக்கு இப்போது நேரமில்லை. அடுத்த மாதம் எனக்கு பதவி உயர்வு கிடைக்க உள்ளது. நிறைய வேலைகள் உள்ளன. உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்டேன். அப்பா சிவராமன் அமைதியாக, சரி மகனே, எனக்கு புரிகிறது என்று மட்டும் கூறினார். தொலைபேசியை வைத்த பிறகும் அவர் தொலைபேசியை கையிலேயே பிடித்தவாறு நெடுநேரம் அமர்ந்திருந்தார். அவருக்கு பணம் தேவைப்படவில்லை. அவரிடம் ஓய்வூதியமும் சேமிப்பு பணமும் இருந்தன. அவருக்கு தேவையானது மகனின் அன்பும் அரவணைப்பும் மட்டுமே. அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் வருகிறேன் என்று நான் ஒரு வார்த்தை கூறவில்லையே என்று ஏங்கினார். ஆனால் எனக்கு அது வெறும் மருத்துவ பிரச்சனை மட்டும்தான். அன்று இரவு எனக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைத்த மகிழ்ச்சியில் என் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு நட்சத்திர விடுதியில் பெரிய விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தேன். அந்த விழாவில் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்தேன். ஆனால் அங்கே எனது தந்தை தனது படுக்கையில் படுத்து கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார். இவனுக்கு அதிக அன்பு செலுத்தி இவனை கெடுத்து விட்டேனோ, வாழ்க்கையில் கஷ்டங்களை இவனுக்கு உணர்த்தி இருக்க வேண்டுமோ என்று எண்ணி வருந்தினார். அடுத்த சில நாட்கள் சிவராமனுக்கு மிகவும் கஷ்டமாகவே கழிந்தன. அவர் அனைத்து பரிசோதனைகளையும் மேற்கொண்டார். மருத்துவ அறிக்கையில் அவரது இதயத்தில் இரத்த குழாய்களில் அடைப்பு இருப்பதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த செய்தியை கேட்டு அவர் மேலும் தனிமையையும் பயத்தையும் உணர்ந்தார். எனக்கு அந்த அறிக்கையை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பினார். 2 நாட்களாக என்னிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. 3வது நாள் மாலையில் நானே அவரை தொடர்பு கொண்டு, அப்பா, அந்த அறிக்கையை பார்த்தேன். அது பெரிய விஷயம் இல்லை. இந்த வயதில் இரத்த குழாய்களில் அடைப்பு வருவது இயற்கையானதுதான். நான் இங்குள்ள ஒரு சிறப்பு மருத்துவரிடம் பேசினேன். இப்போதைக்கு அறுவை சிகிச்சை அவசியம் இல்லை என்று கூறிவிட்டார். நீங்கள் சரியான நேரத்தில் மருந்துகளை உட்கொள்ளுங்கள். உணவு முறைகளில் கவனம் செலுத்துங்கள். நான் சில நல்ல மருந்துகளை கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறேன் என்றேன்.
சிவராமனின் இதயம் உடைந்து போனது. மருத்துவர் உயிருக்கு ஆபத்து என்று தெளிவாக எச்சரித்தும் தன் மகன் அதனை இலகுவாக எடுத்துக்கொண்டு பேசுவதைக் கண்டு மனம் கலங்கினார். அவர் தளர்ந்த குரலில், மகனே, உன்னால் ஒருமுறை கூட நேரில் வந்து பார்க்க முடியாதா? எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எனக்கு ஏதேனும் நேர்ந்தால் இங்கே என்னை பார்த்து கொள்ள யாரும் இல்லை என்றார். எனக்கு கோபம் வந்தது. நீங்கள் மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீர்கள் அப்பா. எனக்கு பதவி உயர்வு வரப்போகிறது என்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் விடுப்பு எடுத்தால் எனது எதிர்காலமே பாதிக்கப்படும். என் மனைவி சுந்தரிக்கும் வேலை இருக்கிறது. என் மகனுக்கு பள்ளிக்கூடம் நடக்கிறது. நீங்கள் பக்கத்து வீட்டு ராசு மாமாவிடம் சொல்லி யாராவது ஒரு உதவியாளரை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அதற்கான பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். சிறிய பிள்ளைகள் போல அடம்பிடிக்காதீர்கள் என்று சொல்லி தொலைபேசியை வைத்து விட்டேன். அந்த நாளில்தான் சிவராமனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. தான் பெற்ற மகன் மனிதநேயம் இல்லாத ஒரு இயந்திரமாக மாறிவிட்டான் என்று. அன்று முதல் அவர் அழுவதை நிறுத்தி கொண்டார். இனி என்னிடமிருந்து எந்த எதிர்பார்ப்புகளையும் வைத்து கொள்ளக்கூடாது என்று உறுதியாக முடிவு செய்தார். சென்னையில் நான் என் வெற்றியை பெருமையுடன் கொண்டாடி கொண்டிருந்தேன். என் குடும்பத்துடன் துபாய்க்கு சுற்றுலா செல்வதற்கான திட்டங்களை தயாரித்து கொண்டிருந்தேன். பழைய வீட்டில் என் தந்தையை தனிமையில் விட்டுச் சென்ற எனது கொடூரத்திற்கான விடை நெருங்கி வருகிறது என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. சிவராமன் தனது அன்றாட வாழ்க்கை முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டார். அவர் தனது பெரும்பாலான நேரத்தை கோவிலில் கழிக்க தொடங்கினார். வீட்டின் அடைபட்ட அமைதியை விட இறைவனின் இல்லம் அவருக்கு மன நிம்மதியை தந்தது. கையில் ருத்ராட்ச மணியை வைத்துக்கொண்டு இறைவனை நினைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கோவில் படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்த போது அவருக்கு திடீரென்று தலை சுற்றியது. அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு நபர் உடனடியாக ஓடி வந்து அவரை தாங்கி பிடித்தார். அவர் வேறு யாரும் அல்ல, சிவராமனின் முன்னாள் மாணவரான சாமித்துரை என்பவர்தான். அந்த ஊரில் அவர் ஒரு சிறு கடையை நடத்தி வந்தார். உடனே அவருக்கு தண்ணீர் கொடுத்து, ஐயா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று பதற்றத்துடன் கேட்டார். சிவராமன் பலவீனமாக அவரை பார்த்து, மகனே, வெறும் பலவீனம், அவ்வளவுதான் என்றார். சாமித்துரை பிடிவாதமாக அவரை ஒரு வாகனத்தில் ஏற்றி அவரே உடன் வந்து வீட்டில் சேர்த்து விட்டார். வீட்டின் பரிதாப நிலையையும் சிவராமனின் தனிமையையும் கண்டு அவர் மனம் வருந்தினார். சரவணன் அண்ணன் உங்களை பார்த்து கொள்ள வரவில்லையா என்று கேட்டார். அதற்கு சிவராமன் தலைகுனிந்து, அவனுக்கு மிகவும் வேலை இருக்கிறது மகனே என்றார். சாமித்துரைக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அவர் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அந்த நாளிலிருந்து ஒரு முடிவு எடுத்தார். தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சிவராமனை வந்து பார்த்து நலம் விசாரிப்பதை அவர் வழக்கமாக்கி கொண்டார். அவரது அந்த கபடமில்லாத எதிர்பார்ப்புகள் இல்லாத சேவை சிவராமனின் காயங்களுக்கு மருந்தாக அமைந்தது. நான் என் குடும்பத்துடன் துபாய் செல்லும் பயண ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தேன். நான் நாட்டை விட்டு செல்வதை என் தந்தையிடம் சொல்லக்கூட எனக்கு தோன்றவில்லை. அப்படி சொன்னால் அவர் மீண்டும் தனது உடல்நிலையை கூறி புலம்புவார் என்று நினைத்தேன். இப்படி நான் எனது மகிழ்ச்சியான உலகத்தில் மூழ்கி என் வயதான தந்தையை தனிமையிலும் இறைவனின் பொறுப்பிலும் விட்டுவிட்டு துபாய்க்கு பறந்து சென்றேன். ஆனால் அந்த துபாய் பயணம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகிறது என்பதையும், நான் செய்த பாவங்களுக்கான பலனை அனுபவிக்க நேரம் வந்துவிட்டது என்பதையும் நான் உணரவில்லை. மறுநாள் மாலையில் சாமித்துரை சிவராமனை பார்க்க வந்தபோது உள்ளே நடந்திருந்த காட்சியை கண்டு திகைத்து போனார். சிவராமன் தரையில் சரிந்து கிடந்தார். அவர் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. சாமித்துரை பதற்றத்துடன் அவரை தூக்கி பார்த்தார். அவரது நாடி துடிப்பும் மிகவும் மெதுவாக இருந்தது. செய்வதறியாமல் திகைத்தவர் உடனடியாக தனது தொலைபேசி மூலம் ஆம்புலன்ஸை வரவழைத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். வழியெல்லாம் அவர் கைகளை பிடித்து கொண்டு, ஐயா, கண்களை திறங்கள், நாம் மருத்துவமனைக்கு வந்துவிட்டோம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று கதறிக்கொண்டே வந்தார். சிவராமனின் கண்கள் திறந்தே இருந்தன. ஆனால் பார்வை மங்கிக் கொண்டிருந்தது. அவர் சாமித்துரையையே பார்த்து கொண்டிருந்தார், தனது சொந்த மகனை தேடும் பார்வையுடன். மருத்துவமனைக்கு வந்ததும் மருத்துவர்கள் உடனடியாக அவரை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அவருக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் கூறினர். ஆனால் தனியார் மருத்துவமனைகளின் நடைமுறைப்படி முதலில் படிவங்களை பூர்த்தி செய்து பணத்தை செலுத்துமாறு கூறினர். வரவேற்பறையில் இருந்த செவிலியர் சாமித்துரையிடம், நோயாளிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என்று கேட்டார். சாமித்துரை ஒரு கணம் யோசித்தார். அவர் மகனும் அல்ல, உறவினரும் அல்ல. இருப்பினும் அந்த நேரத்தில் அவர் பேனாவை எடுத்து உறவு முறை குறிப்பிடும் இடத்தில் மகன் என்று எழுதினார். தனது அடுத்த மாத கடை வாடகைக்காகவும் பொருட்கள் வாங்குவதற்காகவும் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் செலுத்தினார். மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து கொண்டிருக்க சாமித்துரை பலமுறை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றார். வாட்ஸ்அப்பில்
சரவணன் அண்ணன், உங்கள் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. தயவு செய்து தொலைபேசியை எடுங்கள் என்று செய்தி அனுப்பினார். ஆனால் அந்த செய்திக்கு ஒரே ஒரு நீல நிற குறி மட்டுமே விழுந்தது. ஏனெனில் நான் எனது சொகுசு உலகத்தில் மூழ்கியிருந்தேன். என் தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருப்பதும் ஒரு அந்நிய இளைஞர் அவருக்கு மகனாக நின்று உதவுவதும் எனக்கு தெரியவே இல்லை. இரவு முழுவதும் சாமித்துரை மருத்துவமனை இருக்கையிலேயே அமர்ந்து உறங்காமல் இருந்தார். அவரது கண்கள் தீவிர சிகிச்சை பிரிவின் கதவையே பார்த்து கொண்டிருந்தன. விடியற் காலையில் வெளியே வந்த மருத்துவர், தற்போது அவர் ஆபத்தான நிலையில் இருந்து மீண்டு விட்டார். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு வாரம் மருத்துவமனையில் தங்க வேண்டும் என்றார். இதை கேட்ட சாமித்துரை பெருமூச்சு விட்டு நிம்மதியானார். அவரது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அடுத்த 2 நாட்களாக சிவராமன் தீவிர சிகிச்சை பிரிவிலேயே இருந்தார். அவருக்கு சுயநினைவு திரும்பியதும் தனது அருகில் சாமித்துரை அமர்ந்திருப்பதை தான் முதலில் கண்டார். அவரது கண்கள் பல கேள்விகளை கேட்டன. சாமித்துரை அவரது கைகளை பிடித்து கொண்டு மெதுவான குரலில் கூறினார், ஐயா, இப்போது நீங்கள் முழுமையாக நலமாக இருக்கிறீர்கள் என்றார். விடுமுறை முடிந்து நானும் என் மனைவி சுந்தரியும் சென்னை விமான நிலையத்தில் இறங்கியதும் எனது கைபேசியில் இணைய இணைப்பு கிடைத்தவுடன் தவறவிட்ட அழைப்புகளின் நீண்ட பட்டியல் கண்முன்னே வந்தது. சாமித்துறையிடமிருந்து 50ற்கும் மேற்பட்ட அழைப்புகளும் எண்ணற்ற குறுஞ்செய்திகளும் வந்திருந்தன. நிச்சயமாக என் தந்தை மீண்டும் ஏதேனும் புலம்பத் தொடங்கி இருப்பார் என்று நினைத்து கொண்டு அலட்சியமாக வாட்ஸ்அப்பை திறந்தேன். அதில் சாமித்துரை அனுப்பியிருந்த குரல் பதிவை கேட்டேன். சரவணன் அண்ணே, உங்கள் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தியை கேட்டதும் மின்சாரம் தாக்கியது போல் இருந்தது. ஒரு கணத்திற்கு நான் தவறாக கேட்டுவிட்டேனோ என்று திகைத்தேன். ஆனால் மற்ற குறுஞ்செய்திகளை படித்தபோதுதான் நிலைமையின் தீவிரத்தன்மை எனக்கு புரிந்தது. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த துயர செய்தியை கேட்டவுடன் என் நெஞ்சில் சோகத்தை விட கோபம்தான் மேலோங்கியது. இவ்வளவு அற்புதமான எனது சுற்றுலா பயணம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான செய்தியால் கெட்டுவிட்டதே என்று ஆத்திரம் வந்தது. என் மனைவி சுந்தரியிடம், அப்பா மருத்துவமனையில் இருக்கிறாராம் என்றேன். அவளும் முகம் சுளித்து, ஐயோ, இப்போது நாமும் போக வேண்டுமா? விமான பயணத்திலிருந்து வந்த களைப்பு கூட தீரவில்லை. நாளை அலுவலகத்திற்கும் போக வேண்டுமே என்றாள். அதற்கு நான் போய்த்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் உறவினர்கள் வீண் பழி சொல்வார்கள். சமூகத்தில் நமது மரியாதை போய்விடும் என்று கூறினேன். உடனடியாக ஒரு வாடகை வாகனத்தை பிடித்து மருத்துவமனைக்கு விரைந்தோம். நான் தீவிர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்தபோது என் தந்தை படுக்கையில் படுத்திருக்க, சாமித்துரை அவருக்கு அருகில் அமர்ந்து கனிவுடன் பழங்களை ஊட்டி கொண்டிருந்தார். இந்த காட்சியை பார்த்து எனக்கு விவரிக்க முடியாத பொறாமை ஏற்பட்டது. அந்த அந்நிய இளைஞன் என் தந்தைக்கு இவ்வளவு நெருக்கமாக இருப்பது ஏன் என்று எரிச்சல் தோன்றியது. சாமித்துரையை பார்த்து கடுமையான பார்வையை வீசினேன். நான் வந்துவிட்டேன், இனி நீ கிளம்பலாம் என்ற தோணியில். சாமித்துரை என்னை பார்த்ததும் பெருமூச்சு விட்டு நிம்மதியானார். எழுந்து நின்று, அண்ணே, வந்துவிட்டீர்களா? மருத்துவர் இப்போதுதான் வந்துவிட்டு சென்றார். சற்று நேரத்தில் வந்துவிடுவார் என்றார். அவருக்கு நன்றி சொல்வதை தாண்டி சரியாக பேசக்கூட எனக்கு தோன்றவில்லை. தந்தையின் படுக்கைக்கு அருகில் சென்று கடமைக்காக, இப்போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று சாதாரணமாக கேட்டேன். அப்பா சிவராமன் தனது கண்களை மெதுவாக திறந்து என்னை பார்த்தார். ஆனால் முன்பு அவரிடம் இருந்த அந்த பிரகாசம் இப்போது இல்லை. அவர் எந்த பதிலும் அளிக்காமல் மௌனமாகவே என்னை பார்த்து கொண்டிருந்தார். அந்த மௌனம் என்னை உறுத்தியது. நான் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஆனால் இவர் என்னிடம் பேசக்கூட மறுக்கிறாரே என்று எண்ணிய நான் மருத்துவரை சந்தித்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்வதே நல்லது என்று கருதினேன். வெளியே வந்த நான் எனது பையில் இருந்த சில பணத்தாள்களை எடுத்து சாமித்துரையுடன் நீட்டினேன். இதை வைத்துக்கொள், உனது பயண செலவிற்கும் நீ செய்த உதவிகளுக்கும் இது போதும் என்றேன். அந்த பணத்தை பார்த்த சாமித்துரை கைகளை கூப்பி, அண்ணா, நான் இதை எதையும் பணத்திற்காக செய்யவில்லை. ஐயா எனக்கு வெறும் ஆசிரியர் மட்டுமல்ல, தந்தைக்கு நிகரானவர். அவரது நன்றி கடனை பணத்தால் ஒருபோதும் தீர்க்க முடியாது. இந்த பணத்தை நீங்களே வைத்துக்கொண்டு அவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அவர் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். நான் கையில் பணத்தாள்களுடன் அப்படியே நின்று விட்டேன். எல்லா இடங்களிலும் பணம் வேலை செய்யாது என்ற உண்மை அப்போதுதான் எனக்கு முதல் முறையாக புரிந்தது. மருத்துவரை சந்தித்துவிட்டு என் தந்தை மருத்துவமனையிலிருந்து அவரை பழைய வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு சென்னை திரும்பிவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். என் பொறுப்பை நான் நிறைவேற்றிவிட்டேன். வந்துவிட்டேன். மருத்துவமனை செலவையும் கட்டிவிட்டேன். என் கணக்கில் இதுவே போதும் என்று நினைத்து கொண்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வந்தபோது நான் அவரிடம் விரைந்து சென்று, மருத்துவரே, இவரை எப்போது விடுவிக்க முடியும்? எனக்கு சென்னையில் மிக முக்கியமான அவசர கூட்டங்கள் உள்ளன. அதனால் என்னால் இங்கு அதிக நாட்கள் தங்கியிருக்க முடியாது என்றேன்.
மருத்துவர் என்னை ஒருவித பார்வையுடன் பார்த்தார். அவரது கண்களில் விவரிக்க முடியாத ஏளனம் இருந்தது. அவர் கூறினார், மிஸ்டர் சரவணன், உங்கள் தந்தைக்கு இப்போது மிகுந்த ஓய்வும் பாதுகாப்பான பராமரிப்பும் தேவை. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே குறைந்தபட்சம் இன்னும் 3 அல்லது 4 நாட்களுக்கு தீவிர கண்காணிப்பில் வைத்திருப்பது நல்லது. ஒருவேளை உங்கள் இல்லத்திலேயே முழுமையான மருத்துவ வசதிகளுடன் 24 மணி நேரமும் கவனிக்க ஒரு செவிலியரை ஏற்பாடு செய்ய முடிந்தால் அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என்றார். இதை கேட்ட என் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. உடனே நான், மருத்துவரே, பணத்தை பற்றிய கவலை வேண்டாம். நீங்கள் ஒரு செவிலியரை ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கான கட்டணத்தை நான் செலுத்துகிறேன். தயவு செய்து நாளைக்குள்ளாக என்னை இங்கிருந்து விடுவித்து விடுங்கள் என்றேன். மருத்துவர் மெதுவாக திரும்பி அமைதியாக தனது மகனின் அவசரத்தை பார்த்து கொண்டிருந்த சிவராமனை பார்த்தார். அவரது கண்களில் துயரத்திற்கு இடமில்லை, மாறாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே இருந்தது. தன் மகன் தன்னை ஒரு தந்தையாக பார்ப்பதை விட விரைவில் கலட்டிவிட வேண்டிய ஒரு பெரும் சுமையாகவே கருதுகிறான் என்பதை அவர் முழுமையாக உணர்ந்து கொண்டார். மருத்துவர் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, சரி, நாளை காலை நாங்கள் விடுவிக்கிறோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு எந்த விதமான மன அழுத்தமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றார். நான் புன்னகையுடன், அப்படியா மருத்துவரே, எதற்கு மன அழுத்தம் வரப்போகிறது? நான் வந்து விட்டேனே, எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் என்றேன். மறுநாள் காலையில் என் தந்தை மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவரை அழைத்துச் செல்வதற்காக நான் ஒரு வாகனத்தை வரவழைத்திருந்தேன். நாங்கள் மருத்துவமனை வாசலை விட்டு வெளியே வந்தபோது வாசலிலேயே சாமித்துரை சில பழங்களுடன் நின்று கொண்டிருந்தார். அவரை கண்டதும் எனது நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. இந்த பையன் மறுபடியும் எங்களது அனுதாபத்தை பெற இங்கு வந்து விட்டான் என்று எரிச்சல் அடைந்தேன். சாமித்துரை அருகில் வந்து என் தந்தையின் கால்களில் விழுந்து வணங்கினார். ஐயா, இப்போது உங்களுக்கு உடல்நிலை நன்றாக இருக்கிறது. வீட்டிற்கு சென்று நன்கு ஓய்வெடுங்கள் என்றார். சிவராமன் அவரது தலையில் தனது கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். அவரது கைகள் லேசாக நடுங்கின. ஆனால் அதில் உண்மையான பிரார்த்தனையின் பலன் இருந்தது. அப்போது நான் சாமித்துரையுடன் கண்டிப்பான குரலில், சரி, நாங்கள் இப்போது கிளம்புகிறோம். நீ உனது வேலையை பார். எங்களை இனி தொந்தரவு செய்யாதே என்றேன். சாமித்துரை எதுவும் பேசாமல் அமைதியாக நகர்ந்து விட்டார். எங்கள் வாகனம் தெருவுக்குள் நுழைந்ததும் எனது மூக்கை துளைத்தது துர்நாற்றம். ஆங்காங்கே குவிந்திருந்த குப்பை குவியல்களும் திறந்த நிலையில் இருந்த கழிவுநீர் கால்வாய்களின் நாற்றமும் என்னால் சகிக்க முடியவில்லை. நான் ஓட்டுநரிடம் கண்ணாடிகளை உடனடியாக மேலேற்றுமாறு கோரினேன். என் தந்தை வாகனத்தின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார். அந்த தெருக்கள் அவருக்கு மிகவும் பரிச்சயமானவை. அந்த மண்ணின் தூசியில்தான் அவரது இளமை காலம் முழுவதும் கழிந்திருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவரது சொந்த மகனுக்கே அந்த தெருக்களின் மீது, அந்த சூழலின் மீதும் அருவெறுப்பும் தான் மிஞ்சியிருந்தது. வீட்டின் முன்பு வாகனம் நின்றது. நான் கீழே இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தேன். வீட்டின் பரிதாபகரமான நிலையைக் கண்டு எனக்கு கோபம் வந்தது. சுவர்களில் வண்ணங்கள் உதிர்ந்து போயிருந்தன. இரும்பு வாசற்கதவு முழுவதும் துருப்பிடித்திருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் ஒரு விதமான புழுக்கமும் அடைசலான வாடையும் எங்களை வரவேற்றது. நான் உடனடியாக என் பையிலிருந்த ஒரு கைக்குட்டையை எடுத்து மூக்கின் மீது வைத்து கொண்டேன். விடுதியில் தங்கியிருந்த என் மனைவி சுந்தரிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சுந்தரி, நீங்கள் இப்போதைக்கு இங்கு வர வேண்டாம். இங்கு சூழல் மிகவும் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. நான் அப்பாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சரி செய்துவிட்டு உங்களை அழைக்கிறேன். நீங்கள் இப்போதே ஊர் திரும்புவதற்கான தயாரிப்புகளை செய்யுங்கள். நாம் நாளை காலையிலேயே கிளம்ப வேண்டும் என்று கூறினேன். சிவராமன் மெதுவாக நடந்து தனது அறைக்குள் சென்றார். அங்கே எல்லாமே அவர் விட்டு சென்றபடியே இருந்தது. படுக்கையின் மீது அதே பழைய விரிப்பு, மேஜையில் அம்மாவின் பழைய புகைப்படம். அந்த படத்தை பார்த்து அவர் முகத்தில் ஒரு மெல்லிய ஏளனமான புன்னகை தோன்றியது. நீ முந்திக் கொண்டு சென்று விட்டாய். நல்ல வேளை, இந்த நரகத்தை நீ பார்க்கவில்லை என்று அந்த புன்னகை கூறுவது போல் இருந்தது. நான் உடனடியாக ஒரு துப்புரவு பணியாளரை அழைத்து வீட்டை முழுவதும் சுத்தம் செய்ய வைத்தேன். மேலும் நகரில் உள்ள ஒரு முகவர் நிறுவனத்தின் மூலம் இரவோடு இரவாக உடனிருந்து கவனித்துக் கொள்ள ஒரு உதவியாளரையும் ஏற்பாடு செய்தேன். மாலை வேளையில் வேலைகள் அனைத்தும் முடிந்த பிறகு நான் என் தந்தையின் அறைக்கு சென்று அவருக்கு எதிரே ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்தேன். பாருங்கள் அப்பா, உங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். இந்த உதவியாளர் இனி 24 மணி நேரமும் உங்களுடன் இருப்பார். சமையல் வேலைக்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்துள்ளேன். மருத்துவரின் எண்ணை கைபேசியில் வைத்துள்ளேன். மேலும் உங்களுடைய வங்கி கணக்கிற்கு 1 லட்சம் ரூபாயை அனுப்பி வைத்துள்ளேன். அவசர தேவை என்றால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றேன். என் தந்தை என்னை பார்த்தார். தனது நீண்ட மௌனத்தை கலைத்து அவர் முதல் முறையாக கேட்டார், மகனே, நீ நாளைக்கு காலை ஊருக்கு திரும்பி விடுவாயா? நான் எங்கே என் தந்தை முகம் வாடிவிடுமோ என்ற பயத்தில் பார்வையை திருப்பிக் கொண்டே,
ஆமாப்பா, என்ன செய்வது? அலுவலகத்தில் நிறைய வேலைகள் உள்ளன. நான் செல்லவில்லை என்றால் என் வேலையே போய்விடும். அது மட்டுமின்றி இப்போதுதான் நீங்கள் ஆபத்து கட்டத்தை தாண்டி விட்டீர்களே. இங்கு எல்லா வசதிகளும் செய்து தரப்பட்டு விட்டனவே என்றேன். சிவராமன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு, சரி மகனே, நீ சொல்வது சரிதான். உனது வேலைதான் முக்கியம். நீ கவலைப்படாமல் சென்று வா. என்னை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் என்றார். என் தந்தை இவ்வளவு எளிதில் சம்மதித்து விடுவார் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு உள்ளுக்குள் ஒரு பெரும் நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் அன்று இரவு அந்த வீட்டில்தான் எங்களின் தந்தை மகன் உறவின் எஞ்சியிருந்த கடைசி நூலையும் அறுத்து எறிந்த அந்த சம்பவம் நிகழ்ந்தது. நான் என் தந்தையின் அறையில் இருந்த மர அலமாரியில் அருகில் ஏதோ பொருளை தேடிக்கொண்டிருந்தேன். அந்த சத்தத்தை கேட்டு சிவராமன் கண் விழித்தார். மகனே, என்ன தேடுகிறாய் என்று மெலிந்த குரலில் கேட்டார். நான் சற்று திடுக்கிட்டாலும் சமாளித்து கொண்டு, ஒன்றுமில்லை அப்பா, வீட்டின் ஆவணங்களை தேடிக்கொண்டிருந்தேன். அதாவது உங்களுடைய உடல்நிலையை நம்ப முடியாது. இறைவன் காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதன் பிறகு தேவையற்ற சட்ட சிக்கல்கள் வரக்கூடும். அதனால் நீங்கள் ஒரு உயில் வைத்திருந்தாலோ அல்லது சொத்து பத்திரங்கள் அனைத்தையும் என் பெயருக்கு மாற்றி தந்தாலோ எதிர்காலத்தில் மிகவும் எளிதாக இருக்கும். நான் மட்டும்தான் உங்களது ஒரே மகன் என்பதால் எல்லாமே எனக்குத்தான் சேர வேண்டும். இருப்பினும் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் சரியாக இருந்தால்தான் நல்லது அல்லவா என்றேன். இதை கேட்டு சிவராமன் சிலையாகி போனார். தனது காதுகளையே நம்ப அவரால் முடியவில்லை. மனிதர்களின் சுயநலம் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகும்? பணத்தின் மீதான பேராசை மனிதநேயத்தை இந்த அளவிற்கு அளிக்குமா? அவர் என்னை உற்று பார்த்தார். எந்த தந்தையின் மார்பில் சாய்ந்து நான் குழந்தை பருவத்தில் உறங்கினேனோ அதே தந்தையின் முன்னிலையில்தான் இன்று நான் இந்த வார்த்தைகளை கூறி நிற்கிறேன். சிவராமனின் இதயம் மீண்டும் ஒரு முறை சுக்குநூறாக உடைந்தது. இந்த முறை வெளிப்படையாக எந்த சத்தமும் எழவில்லை. ஆனால் அவர் பட்ட வேதனை முன்பை விட பல மடங்கு ஆழமானதாக இருந்தது. அவர் மிகவும் அமைதியான சாந்தமான குரலில் கூறினார், மகனே, அந்த ஆவணங்கள் அனைத்தும் அலமாரியின் மிக மேல் உள்ள பூட்டு பெட்டியில் இருக்கின்றன. அதற்கான சாவியும் அதே மேஜையின் இழுப்பறையில்தான் இருக்கிறது. உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நீ எடுத்துக்கொள். தேவையான சட்ட நடவடிக்கைகளையும் முடித்துக்கொள். இந்த உலக பொருட்களின் மீது எனக்கு இனி எந்த பற்றும் இல்லை என்றார். நான் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் புன்னகையுடன் கூறினேன், மிக்க நன்றி அப்பா, நீங்கள் மிகவும் புத்திசாலி. நான் நாளைக்கே வழக்கறிஞரை சந்தித்து பத்திரங்களை தயார் செய்ய சொல்கிறேன். நீங்கள் வந்து கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தால் போதும். சொத்து பத்திரங்களை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு சென்று அவற்றை எனது பையில் பத்திரப்படுத்தினேன். எனது மிகப்பெரிய கடமையை நான் வெற்றிகரமாக முடித்து விட்டதாகவே அப்போது எனக்கு தோன்றியது. திருப்தியுடன் எனது படுக்கைக்கு சென்று நிம்மதியாக உறங்கினேன். ஆனால் அன்று இரவு என் தந்தையால் கண்களை மூடி உறங்க முடியவில்லை. அவர் விடிய விடிய வீட்டின் கூரையை பார்த்தபடியே படுத்திருந்தார். அவரது மனதில் எண்ணற்ற சிந்தனைகள் புயலாக சுழன்றன. தான் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்பது அவருக்கு இப்போது புரிந்திருந்தது. தன் மகனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சகல வசதிகளையும் சௌரியங்களையும் மட்டுமே தான் தாராளமாக வழங்கி வளர்த்துள்ளார். ஆனால் நல்ல பண்புகளையும் மனிதநேயத்தையும் கற்றுக் கொடுக்க தவறிவிட்டார். அவனுக்கு வானத்தில் பறக்க கற்றுக் கொடுத்தமே தவிர அவன் தனது வேர்களுடன் பிணைத்திருக்க வேண்டிய பண்பாட்டை புகட்ட தவறிவிட்டோமோ என்று அவர் மனதிற்குள்ளேயே வருந்தினார். மறுநாள் காலையில் நான் மிகுந்த உற்சாகத்துடன் புறப்பட்டேன். ஏதோ ஒரு பெரும் போரில் வெற்றி பெற்று விட்டது போன்ற ஒரு மிடுக்கு என் முகத்தில் இருந்தது. என் மனைவி சுந்தரியும் விடுதியிலிருந்து நேரடியாக வந்து வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு என்னை அவசரப்படுத்தினாள். நான் என் தந்தையை பார்த்து, அப்பா, நான் கிளம்புகிறேன், உங்களை பார்த்து கொள்ளுங்கள். நான் தொடர்ந்து கைபேசியில் பேசுகிறேன். ஆம், மறவாமல் நேரத்திற்கு மருந்துகளை சாப்பிடுங்கள் என்றேன். சிவராமன் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்தது, நன்றாக இரு மகனே. நான் திரும்பி பார்த்துவிட்டு பின்னோக்கி கூட திரும்பாமல் வேகமாக அங்கிருந்து வெளியேறினேன். தூசி பறக்க எனது வாகனம் விரைந்தது. என் தந்தை தனது இருக்கையில் அமர்ந்து நான் செல்வதை பார்த்து கொண்டிருந்தார். வாகனம் கண் பார்வைக்கு எட்டாத தூரம் சென்றதும் சாமித்துரை அங்கே வந்தார். அவர் தந்தை தனியாக அமர்ந்திருப்பதைக் கண்டு, ஐயா, அவர்கள் சென்று விட்டார்களா என்று கேட்டார். அதற்கு சிவராமன், ஆமகனே, அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் சென்றது நல்லதுதான். ஏனென்றால் இப்போது நான் ஒரு முக்கியமான பணியை முடிக்க வேண்டும் என்றார். சாமித்துரை ஆச்சரியத்துடன், என்ன பணி ஐயா என்று கேட்டார். சிவராமனின் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது. அவர், சாமித்துரை, என்னை வழக்கறிஞரிடம் அழைத்துச் செல். நான் எனது உயிரை மாற்ற வேண்டும் என்றார். சாமித்துரை அதிர்ந்து, ஐயா, நீங்கள் இப்பொழுதுதான் மருத்துவமனையிலிருந்து வந்துள்ளீர்கள். இப்போது கொஞ்சம் ஓய்விடுங்கள். இதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார். ஆனால் சிவராமன் உறுதியான குரலில், இல்லை மகனே, இனி தாமதிக்க எனக்கு நேரமில்லை. இத்தனை வருடங்களாக நான் செய்து வந்த தவறை திருத்துவதற்கான தருணம் இது.
என்னிடம் இனி அதிக காலம் இல்லை. எனது செயல்களுக்கான கணக்கை தீர்க்க வேண்டும் என்றார். அன்றைய மதியம் என் தந்தை எடுத்த அந்த முடிவு என்னை வந்து அடையப் போகும் ஒரு பெரும் பூகம்பத்திற்கு வித்திட்டது. அவர் நகரின் புகழ்பெற்ற வழக்கறிஞரை தனது வீட்டிற்கு அழைத்து உயிர் மாற்றும் பணியை தொடங்கினார். சாமித்துரைக்கோ தன் ஆசிரியர் என்ன செய்ய போகிறார் என்றே புரியவில்லை. மாலை வேளையில் அங்கிருந்து புறப்படும் போது வழக்கறிஞர் கூறினார், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் ஐயா, நான் நாளைக்கு அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து சட்டப்படி பதிவு செய்து விடுகிறேன். அதன் பிறகு உலகில் எந்த சக்தியாலும் உங்களது இந்த முடிவை எதிர்க்க முடியாது. சிவராமன் கைகளை கூப்பி அவருக்கு வணக்கம் செலுத்தி அனுப்பினார். வழக்கறிஞர் சென்ற பிறகு கடந்த பல வருடங்களாக அவர் முகத்தில் காணாத நிம்மதி இப்போது அவர் முகத்தில் தெரிந்தது. நான் சென்னைக்கு திரும்பும் வழியில் மகிழ்ச்சியில் தலைத்திருந்தேன். என் மனைவி சுந்தரியிடம் பெருமையாக கூறினேன், பார்த்தாயா, நான் முன்பே சொன்னேன் அல்லவா, அப்பா நம்மிடம் பணிந்து விடுவார் என்று. இனி இந்த சொத்தும் நமக்குத்தான். இதை விற்றுவிட்டு இங்கே ஒரு பெரிய வணிக வளாகத்தை கூட கட்டிக்கொள்ளலாம். சுந்தரியும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆமாம், இது நல்ல யோசனைதான். அதற்கு பிறகு அங்கே யார் போகப் போகிறார்கள்? நல்ல வேளையாக நீ சரியான நேரத்தில் பேசி முடித்து விட்டாய் என்றாள். நாங்கள் இருவரும் எங்களது கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டிருந்தோம். எனது தந்தையோ எல்லாவற்றையும் மாற்றிவிட்ட ஒரு திட்டத்தை அமைத்துள்ளார் என்பதை நாங்கள் சிறிதும் உணர்ந்திருக்கவில்லை. அடுத்த சில நாட்களில் என் தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. மனதில் இருந்த பெரும் பாரம் குறைந்ததும் உடலும் அதற்கு ஒத்துழைக்க தொடங்கியது. நானும் மகிழ்ச்சியுடன் இருந்தேன். வீட்டின் பழைய ஆவணங்களும் என் தந்தையின் வாய்மொழி சம்மதமும் என்னிடம் இருந்தது. பழைய வீட்டை நல்ல விலைக்கு விற்பது குறித்து எனது நண்பர்களிடமும் முகவர்களிடமும் பேசத் தொடங்கி இருந்தேன். சுந்தரியும் ஒரு பெரிய சுமை தலையிலிருந்து இறங்கிவிட்டதாக நிம்மதியடைந்தாள். நாங்கள் வார இறுதியில் நண்பர்களுடன் விருந்துகளை கொண்டாடி வரவிருக்கும் கோடிக்கணக்கான பணத்தின் கனவுகளில் திளைத்தோம். அங்கே சிவராமன் முன்பை விட மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்பட்டார். என்னை சந்திப்பதற்கு முன்பு அவரிடம் இருந்த துயரமான கவலை கோடுகள் இப்போது அவர் முகத்தில் இல்லை. சாமித்துரை அவரை மிகவும் கண்ணியமாக பார்த்து கொண்டார். மாலை வேளையில் சாமித்துரை தனது கடையை மூடிவிட்டு வந்ததும் இருவரும் திறந்த வெளியில் அமர்ந்து தேநீர் அருந்தியவாறு நீண்ட நேரம் பேசுவார்கள். 1 மாத காலம் கடந்திருக்கும். ஒரு நாள் எனது அலுவலகத்தில் ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது. நான் எனது அறையில் அமர்ந்து வேலையில் ஈடுபட்டிருந்தேன். அலுவலக பியூன் ஒரு மஞ்சள் நிற உரையை என் மேஜையில் வைத்தான். நானும் அது ஏதேனும் சாதாரண கடிதமாக இருக்கும் என்று நினைத்து அதை பிரித்து பார்க்காமல் ஓரமாக வைத்தேன். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நான் சற்று ஓய்வாக இருந்தபோது என் பார்வை அந்த மஞ்சள் நிற உரையின் மீது விழுந்தது. அதில் அனுப்புநரின் முகவரியை பார்த்தவுடன் எனக்கு பயம் தொற்றிக்கொண்டது. அதில் தஞ்சாவூர் பதிவாளர் அலுவலகம் என்று அச்சிடப்பட்டிருந்தது. என் நெஞ்சு திடுக்கிட்டது. நான் பதற்றத்துடன் அந்த உரையை பிரித்தேன். உள்ளிலிருந்து வெளியே வந்த அந்த ஆவணத்தை படித்ததும் என் காலடியில் இருந்த பூமி சரிந்து விழுவது போல் இருந்தது. அது ஒரு சட்டப்பூர்வமான வழக்கறிஞர் அறிவிப்பு. அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது, சிவராமன் தனது உயிரை முற்றிலுமாக மாற்றிவிட்டார். மேலும் அந்த பழைய வீடு மீதோ அல்லது அவருக்கு சொந்தமான வேறு எந்த சொத்தின் மீதோ எனக்கு இனி எந்த சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை. அந்த அறிவிப்பின் கீழே என் தந்தையின் கையெழுத்து இருந்ததுடன் சாட்சியாக சாமித்துரையின் பெயரும் இருந்தது. எனது கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. நான் அந்த ஆவணத்தை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தேன். இது ஏதேனும் கேலியாக இருக்குமோ என்று எண்ணி உடனடியாக எனது வழக்கறிஞருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவரிடம் அந்த அறிவிப்பின் நகலை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விவரம் கேட்டேன். வழக்கறிஞர் அதனை படித்துவிட்டு திடுக்கிட்ட குரலில் கூறினார், மிஸ்டர் சரவணன், இது முழுக்க முழுக்க சட்டப்பூர்வமானது மற்றும் உண்மையானது. உங்கள் தந்தை தனது சொத்துக்களை புதிய முறையில் பதிவு செய்து கொண்டு முந்தைய உரிமை கோரல்களை ரத்து செய்துவிட்டார். மேலும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி இதற்கு முழு உரிமை உண்டு. இதை நீதிமன்றத்தில் எதிர்ப்பது கடினம். நான் கோபத்தால் உடல் நடுங்கினேன். தொலைபேசியை வைத்துவிட்டு ஆத்திரமாக கத்தினேன். இந்த முதியவர் என்னுடன் விளையாடிவிட்டார். அந்த சாமித்துரையுடன் சேர்ந்து என்னை ஏமாற்றிவிட்டார். உடனே நான் சுந்தரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விபரத்தை கூறினேன். அதை கேட்ட அவளும் திகைத்து போனாள். நிச்சயமாக அந்த சாமித்துரைதான் அவரை திசை திருப்பி இருக்க வேண்டும். முதுமையில் புத்தி குறைந்து விடுகிறது. அதனால் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். நாம் உடனடியாக தஞ்சாவூர் செல்ல வேண்டும். அதற்குள் அந்த வீட்டை வேறு யாருடைய பெயரிலும் மாற்றிவிடக்கூடாது என்றாள். நான் கோபத்துடன், அந்த அறிவிப்பின்படியே அவர்கள் ஏற்கனவே செய்துவிட்டார்கள். ஆனால் நான் இவ்வளவு எளிதில் தோர்த்து விட மாட்டேன். அந்த வீட்டின் மீது எனக்கு முழு உரிமை உண்டு. அந்த சாமித்துரையை நான் சும்மா விட மாட்டேன் என்று சீறினேன்.
அலுவலகத்திலிருந்து அவசர விடுப்பு எடுத்துக்கொண்டு எனது வாகனத்தில் தஞ்சாவூரை நோக்கி புறப்பட்டேன். கோபத்தில் உச்சியில் இருந்த எனக்கு சாலை விதிகளோ போக்குவரத்து சமிக்கைகளோ கண்ணில் படவில்லை. வழியெங்கும் என் தந்தைக்கு தொலைபேசியில் அழைப்பு மேல் அழைப்பு விடுத்தேன். ஆனால் அவர் வேண்டுமென்றே எனது அழைப்புகளை தவிர்க்கிறார் என்று நான் நினைத்தேன். அந்த சாமித்துரைக்கு எப்படி பாடம் புகட்டுவது, என் தந்தையை மிரட்டி மீண்டும் பத்திரங்களில் கையெழுத்து வாங்குவது என்ற கொடூரமான எண்ணங்களே என் மனதில் சுழன்றன. என் பணத்தின் மீதான ஆணவம் என்னை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது. இரவு 8 மணி அளவில் எனது வாகனம் பழைய வீட்டின் முன் நின்றது. நான் வாகனத்தின் கதவை ஆக்ரோஷமாக சாத்திவிட்டு வீட்டின் இரும்பு வாயிலை நோக்கி விரைந்தேன். வாயிலில் உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. நான் கதவை பலமாக தட்டினேன். அப்பா, கதவை திறங்கள், நீங்கள் உள்ளேதான் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று கத்தினேன். அப்போது அங்கிருந்த சமையலறையில் உணவு சமைத்து கொண்டிருந்த சாமித்துரை இந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்தார். அவர் கதவை திறந்ததும் நான் அவரை கடுமையாக தள்ளினேன். சாமித்துரை தடுமாறி பின்னால் விழுந்தார். நான் நேராக வீட்டிற்குள் நுழைந்தேன். அங்கே என் தந்தை தனது ஓய்வு நாற்காலியில் அமர்ந்து அமைதியாக புத்தகம் படித்து கொண்டிருந்தார். என்னை கண்டதும் அவர் தனது பார்வையை என் மீது திருப்பினார். அவரது கண்களில் எந்த பயமோ பதற்றமோ இல்லை. மாறாக ஒரு பேரமைதியும் தெளிவுமே இருந்தது. இந்த சூறாவளி வரும் என்பதை அவர் முன்பே அறிந்திருந்தது போல் அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். நான் அவரது அருகில் கோபத்துடன் சென்று உரத்த குரலில் கத்தினேன். இதெல்லாம் என்ன நாடகம் அப்பா? நீங்கள் ஏன் அந்த வழக்கறிஞர் அறிவிப்பை எனக்கு அனுப்ப வேண்டும்? யாருடைய தூண்டுதலின் பெயரில் இந்த துரோகச் செயலை செய்தீர்கள்? இந்த சாமித்துரையின் பேச்சை கேட்டா என்று அவரை காட்டி ஆத்திரமாக விரலை நீட்டினேன். என் தந்தை மிக அமைதியான ஆனால் கண்டிப்பான குரலில் கூறினார். உனது குரலை தாழ்த்தி பேசு சரவணா. இது உனது அலுவலகம் அல்ல, எனது வீடு. ஆம், அந்த அறிவிப்பை நான் தான் அனுப்பினேன். யாருடைய வற்புறுத்தலும் இன்றி எனது சொந்த விருப்பத்தின் பேரில் செய்தேன். நான் ஆச்சரியமும் கோபமும் கலந்த குரலில், உங்களால் எப்படி இப்படி செய்ய முடிந்தது அப்பா? நான் உங்கள் ஒரே மகன் அல்லவா? இந்த சொத்து முழுவதும் எனக்கு சேர வேண்டியது. அந்த சாமித்துரை பெயரிலா உயிலை எழுதி வைத்துள்ளீர்கள் என்று கூறி சாமித்துரையின் சட்டையை பிடிக்க முயன்றேன். சாமித்துரை உடனடியாக பின்வாங்கி, அண்ணா, நான் எதுவும் செய்யவில்லை, இது ஐயாவின் சொந்த முடிவு என்றார். என் தந்தை கடுமையான தோணியில் என்னை தடுத்தார். சரவணா, சாமித்துரை மீது கை வைக்காதே. ஒரு உண்மையான மகன் செய்ய வேண்டிய கடமையை தான் அவன் செய்துள்ளான். அதை உன்னால் செய்ய முடியாமல் போய்விட்டது. நான் நக்கலாக, ஓஹோ, இந்த கடக்கார பையன் இப்போது உங்கள் மகனாகிவிட்டானா? உங்களை 2 நாள் கவனித்து கொண்டதும் மனம் மாறிவிட்டதா? இவன் உங்களை ஏமாற்றி சொத்தை அபகரிக்க பார்க்கிறான் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? நீங்கள் இவனது பேச்சை கேட்டு ஏமாந்து விட்டீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்பா. இந்த உலகம் உணர்ச்சிகளால் ஓடவில்லை, பணத்தில்தான் ஓடுகிறது. என் தந்தை மெதுவாக தனது நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றார். எனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து கூறினார், மிகச் சரியாக சொன்னாய் மகனே. இந்த உலகம் உணர்ச்சிகளால் இயங்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் ஒரு குடும்பம் உணர்ச்சிகளாலும் மனித நேயத்தினாலும் தான் இயங்குகிறது. அந்த புத்திசாலித்தனம் பற்றி கூறினாயே, நீ எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாயோ அதைத்தான் நானும் இப்போது செய்துள்ளேன். மருத்துவமனையில் நான் மரணத்தின் விளிம்பில் படுத்திருந்த போது நீ என்னிடம் வந்து சொத்து பத்திரங்களை கேட்டு நின்றாய். நான் எப்போது இறப்பேன் என்று என் சவப்பெட்டியின் மீது அமர்ந்து கணக்கு போட்டாய். அன்றைக்கே நீ என் மகனாக இறந்து விட்டாய். என் கண்முன்னே நின்றது வெறும் ஒரு வணிகன் மட்டும்தான். எனக்கு பதட்டம் அதிகமானது. என் தந்தை இவ்வளவு வெளிப்படையாக எனது சுயநல முகத்தை உடைத்து பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் சமாளிக்க முயன்று, அப்பா, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கவே அப்படி செய்தேன். உங்கள் காலத்திற்கு பிறகு சட்ட சிக்கல்கள் வரக்கூடாது என்பதற்காகத்தானே என்று தடுமாறினேன். என் தந்தை தனது கரத்தை உயர்த்தி என்னை அமைதிப்படுத்தினார். எனது காலத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்துவிட்டேன். இந்த வீடு இனி யாருக்கும் சொந்தமானதல்ல. இது ஒரு அறக்கட்டளைக்கு எழுதப்பட்டு விட்டது. இந்த நகரத்தில் ஆதரவற்ற மற்றும் கஷ்டப்படும் ஏழை முதியவர்களுக்கு உதவ இந்த இல்லம் இனி பயன்படுத்தப்படும். இந்த அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சாமித்துரை ஆவார். இந்த வீட்டின் மீது உனக்கு எந்த உரிமையும் இல்லை, சாமித்துரைக்கும் எந்த உரிமையும் இல்லை. தன் சொந்த குடும்பத்தால் கைவிடப்பட்ட அனாதைகளுக்கான அடைக்கலமாக இந்த வீடு இனி திகழும். இந்த செய்தி எனக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. அறக்கட்டளையா? இந்த வீட்டை தானமாக கொடுத்து விட்டீர்களா? உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா அப்பா? கோடிக்கணக்கான மதிப்புள்ள இந்த சொத்தை இப்படி தூக்கி வீசிவிட முடியுமா? நான் நீதிமன்றத்திற்கு செல்வேன். நீங்கள் மனநலம் குன்றியவர் என்று நிரூபிப்பேன் என்று கத்தினேன். அப்போது என் பின்னால் நின்று கொண்டிருந்த சுந்தரியும் ஆத்திரமாக முன்னே வந்து, ஆமாம், இது எங்கள் மகனின் எதிர்கால சொத்து. உங்கள் பேரனின் உரிமையை எப்படி பறிக்க முடியும் என்று கேட்டாள். என் தந்தை சுந்தரியை ஒரு பார்வையை பார்த்துவிட்டு பேசத் தொடங்கினார்.
என் தந்தை என்னை பார்த்து கேட்டார், கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை முறை கார்த்திக் தன் தாத்தாவிடம் பேசியிருக்கிறான்? எத்தனை முறை நீ அவனை இங்கே அழைத்து வந்திருக்கிறாய்? உறவுகளால் தான் உரிமை பிறக்கும், இரத்த உறவுகளால் மட்டுமல்ல. உறவுகளே இல்லாத போது எங்கிருந்து வருகிறது உரிமை? நீதிமன்றத்திற்கு செல்வதா? தாராளமாக செல். எனது மருத்துவ அறிக்கைகளையும் மனநல சான்றிதழ்களையும் நான் பதிவு செய்து விட்டேன். பதிவாளர் முன் எனது காணொளி பதிவும் உள்ளது. உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. நான் முற்றிலும் மனமுடைந்து சோபாவில் சரிந்து விழுந்தேன். என்னை எப்போதும் விட்டு கொடுக்காத எனது ஒரு வார்த்தைக்காக ஓடி வரும் என் தந்தை எப்படி இவ்வளவு கடினமானவராக மாறிவிட்டார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. எனது ஆணவமும் அகம்பாவமும் சுக்குநூறாக உடைந்து கொண்டிருந்தது. வேறு வழியின்றி நான் கடைசி முயற்சியாக என் குரலை மென்மையாக்கி கொண்டு கூறினேன், அப்பா, என்னை மன்னியுங்கள். வேலை அழுத்தத்தால் உங்களை கவனிக்க முடியவில்லை. அதற்காக என்னை விரட்டிவிட பார்க்கிறீர்களா? நான் உங்களுடைய சொந்த மகன் இல்லையா? மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? சமூகத்தில் நமது மானம் என்னவாகும்? சிவராமன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். இப்போது அவர் கண்களில் கோபத்திற்கு பதிலாக இரக்கமே இருந்தது. அவர் கூறினார், மானமும் மரியாதையும் அன்றே அழிந்துவிட்டது சரவணா. ஒரு தந்தை தன் மகனிடம் அன்பிற்காக பிச்சை கேட்க வேண்டிய நிலை வந்த அன்றே முடிந்துவிட்டது. உன்னிடம் எனக்காக 2 நிமிடம் கூட இல்லாத அன்றே அது முடிந்துவிட்டது. மக்கள் என்ன சொல்வார்கள் என்று கேட்கிறாயே. நான் இங்கு தனியாக தவித்த போதும் நீ வெளிநாடுகளில் சுற்றிய போதும் மக்கள் பேசிக்கொண்டுதானே இருந்தார்கள். எனக்கு இனி மக்கள் பேச்சை பற்றி கவலை இல்லை. எனக்கு என் மன நிம்மதிதான் முக்கியம். யாருக்கு அதன் உண்மையான மதிப்பு தெரியுமோ அவர்களுக்கே எனது சொத்து சேர வேண்டும். நான் ஆத்திரத்துடன், சரி, உங்களுக்கு அப்படிதான் தோன்றுகிறது என்றால் இருக்கட்டும். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டாலோ பணம் தேவைப்பட்டாலோ இந்த அறக்கட்டளையோ சாமித்துறையோ உங்களுக்கு உதவ வரமாட்டார்கள். அப்போது என்னிடம் ஓடி வந்து விடாதீர்கள் என்றேன். சிவராமன் புன்னகையுடன், மகனே, அதற்கான அவசியமே ஏற்படாது. எனது ஓய்வூதியத்தையும் எஞ்சிய சேமிப்புகளையும் அந்த அறக்கட்டளைக்கே வழங்கிவிட்டேன். அங்கு எனக்கு சிகிச்சையும் மரியாதையும் கிடைக்கும். மருத்துவமனையில் தன் தந்தையை தனியாக விட்டு சென்ற உன்னிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் தானே என்றார். இனி அங்கு நிற்பதில் பயனில்லை என்பதை உணர்ந்த நான் முற்றிலும் தோற்று போயிருந்தேன். சுந்தரியின் கையை பிடித்து கொண்டு, வா போகலாம். இந்த மனிதனை இவருடைய பாட்டில் விட்டு விடுவோம். பணம் முழுவதையும் அறக்கட்டளைக்கு தானம் செய்து பெரிய மனிதராகலாம் என்று நினைக்கிறார். இது எத்தனை நாள் ஓடுகிறது என்று பார்க்கலாம் என்றேன். நான் கால்களை தரையில் அடித்து கொண்டு வெளியேறினேன். சுந்தரியும் அந்த வீட்டை ஒரு முறை அருவருப்புடன் பார்த்துவிட்டு பின் தொடர்ந்தாள். சிவராமன் அப்படியே அமைதியாக நின்றிருந்தார். சாமித்துறை அவரிடம் வந்து, ஐயா, நீங்கள் நலம்தானே என்று கேட்டார். சிவராமன் சாமித்துறையை பார்த்தார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீர் சோகத்தால் அல்ல, மாறாக பல ஆண்டுகளாக அவர் சுமந்து கொண்டிருந்த பெரும் சுமை இறங்கிய நிம்மதியின் வெளிப்பாடு அது. அவர் கூறினார், ஆம் சாமித்துறை, நான் நலமாக இருக்கிறேன். எனது கண்ணீருக்கான கணக்கை திருத்திவிட்டேன். ஆனால் உண்மையான கணக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது. தான் எதை இழந்து விட்டோம் என்பதை சரவணன் இப்போது உணரமாட்டான். தான் ஒரு வீட்டை மட்டுமே இழந்து விட்டதாக அவன் நினைப்பான். ஆனால் அவன் தன் வாழ்க்கையின் அடிப்படையையே இழந்து விட்டான் என்பதை காலம் அவனுக்கு உணர்த்தும். சென்னைக்கு திரும்பும் வழியில் எனக்கு எதுவும் புரியவில்லை. எத்தகைய பலவீனமான மனிதர் என்று நான் நினைத்தேனோ அவர் என்னை விட எவ்வளவு பலமான சட்டப்பூர்வ தயாரிப்புகளை செய்து வைத்திருந்தார் என்பதை நினைத்து திகைத்தேன். இப்போது என்னால் எதையும் மாற்ற முடியாது. மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், அந்த சொத்தை நம்பி நான் பல கடன்களை ஏற்கனவே வாங்கியிருந்தேன். அந்த சொத்தை விற்று வரும் பணத்தை கொண்டு கடன்களை அடைத்து விடலாம் என்று திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அந்த சுமை முழுவதும் இப்போது என் தலையில் இறங்கி இருந்தது. அடுத்த சில மாதங்கள் எனக்கு நரகமாயின. மன அழுத்தத்தால் எனது வேலை கவனம் பாதிக்கப்பட்டது. அலுவலகத்தில் எரிச்சலுடன் இருந்தேன். ஊழியர்களை காரணமின்றி திட்டுவது வழக்கமானது. பதவி உயர்வு நிறுத்தப்பட்டது. ஒரு நாள் அலுவலக மதிப்பீட்டில் எனது துறையில் குளறுபடிகள் கண்டறியப்பட்டன. அதிகாரிகள் அழைத்து பதவி இறக்கம் செய்து சம்பளத்தை பாதியாக குறைத்தனர். 3 மாதங்களில் செயல்திறனை நிரூபிக்காவிட்டால் வேலை போகும் என்று எச்சரிக்கப்பட்டேன். இது எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எனது ஆடம்பர வாழ்க்கை முழுவதும் பதவி மற்றும் சம்பளத்தையே நம்பியிருந்தது. இப்போது பாதியாக சம்பளம் குறைந்ததால் வீட்டுக்கடன், மகனின் பள்ளி கட்டணம் என எல்லாமே சிக்கலாயின. அன்று மாலை வீட்டிற்கு வந்தபோது உடலும் மனமும் தளர்ந்திருந்தேன். சுந்தரியிடம் நடந்ததை சொன்னேன். அவள் எனக்கு ஆறுதல் சொல்வாள். பரவாயில்லை, நாம் சமாளிக்கலாம் என்று சொல்வாள் என்று எதிர்பார்த்தேன்.
ஆனால் சுந்தரி வெடித்து கோபப்பட்டாள். உனக்கு இவ்வளவு பொறுப்பற்றத்தனம் எப்படி வந்தது? நமது செலவுகள் எவ்வளவு என்று தெரியுமா? இனி கார்த்திக்கின் பள்ளி கட்டணத்தை எப்படி கட்டுவது? எனது நிகழ்ச்சிகள் என்ன ஆகும்? அடுத்த மாதம் துருக்கி பயணம் என்ன ஆகும்? உனது அகம்பாவத்தால் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாய். முதலில் சொத்தை இழந்தாய், இப்போது வேலையும் போயிற்று. நீ ஒரு தோல்வியடைந்த மனிதன். இந்த வார்த்தை ஒரு கூரான அம்பு போல என் நெஞ்சில் பாய்ந்தது. எந்த மனைவிக்காக என் தந்தையை தூக்கி எறிந்தேனோ அதே மனைவியின் வாயிலிருந்து இன்று அந்த வார்த்தை என்னை சுட்டது. நாளுக்கு நாள் என் உடலும் மனமும் மோசமடைந்தன. ஒரு நாள் அலுவலகத்தில் மயங்கி விழுந்தேன். சக ஊழியர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். என் கண் விழித்தபோது சுந்தரி அருகில் இருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் அன்பை விட கோபமும் எரிச்சலுமே இருந்தது. அவள் கூறினாள், மருத்துவர் ஓய்வு தேவை என்கிறார். ஆனால் உன்னால் எப்படி ஓய்வெடுக்க முடியும்? வீட்டு கடன் தவணை முடிந்துவிட்டது. வங்கி அதிகாரிகள் தினமும் அழைக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் பணம் கட்டாவிட்டால் வீட்டை பறிமுதல் செய்வதாக சொல்லியுள்ளனர். நான் மூடிய கண்களுக்கிடையே கண்ணீரை உணர்ந்தேன். ஆமாம், அன்று நான் சுயநலத்தால் என் தந்தையை இழந்தேன். இன்று பேராசையால் நானே என் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றேன். மறுநாள் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது அந்த ஆடம்பரமான வீடு என்னை ஏளனம் செய்வது போல் இருந்தது. சுவர்களில் தொங்கிய விலை உயர்ந்த ஓவியங்கள் கேலி செய்வது போல் இருந்தன. அந்த 4 சுவர்கள் எனக்கு ஒரு வீடாக தெரியவில்லை. அது ஒரு கூண்டு மட்டுமே. உண்மையான வீடு என்பது நான் இழந்த அந்த பழைய வீடுதான். அங்கு ஈரப்பதத்தின் மனம் இருந்தது, ஆனால் அன்பு நிறைந்திருந்தது. அங்கு தரை களிமண்ணாக இருந்தது, ஆனால் மக்களின் இதயங்கள் தங்கமாக இருந்தன. அந்த வீடே உண்மையான வீடு. எனக்குள் கடுமையான குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. இனி தாமதிக்க கூடாது. என் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டதோ? என் தந்தை என்னை மன்னிப்பாரா? அன்று இரவு என் அகம்பாவத்தை தூக்கி எறிந்துவிட்டு மறுநாள் விடியற்காலையில் கிராமத்திற்கு புறப்பட்டேன். வழியெங்கும் என் தந்தையின் கண்களில் நான் சிந்திய கண்ணீருக்கு கணக்கு காட்ட முடியுமா என்ற பயம் என்னை ஆட்டியது. நான் கிராமத்தை அடைந்தபோது மாலை வேளை. ஊரின் தெருக்கள் முன்பு போலவே இருந்தன. ஆனால் என் பார்வை மாறியிருந்தது. இன்று அந்த தெருக்களில் அருவருப்பு தெரியவில்லை. மாறாக அந்த மண்ணின் பாசமும் அன்பும் என்னை வரவேற்றது போல் இருந்தது. நான் பழைய வீட்டின் வாசலை நெருங்கினேன். என் தந்தை என்னை விரட்டுவாரோ என்ற பயம். வீட்டில் திறந்த வாயிலில் உள்ளே பார்த்தேன். பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. முற்றத்தில் 50க்கும் மேற்பட்டோர் அமர்ந்திருந்தனர். நான் ஒரு மூலையில் பயத்துடன் நின்று அப்பா என்று மெல்லிய குரலில் அழைத்தேன். அனைவரின் பார்வையும் வாசலை நோக்கி திரும்பியது. சிவராமன் கண்ணாடியை சரி செய்து என்னை பார்த்தார். சில நிமிடங்கள் மயான அமைதி நிலவியது. நான் குற்றவாளி போல் தலைகுனிந்து மெல்ல நடந்து என் தந்தையின் காலடியில் விழுந்து கதறி அழுதேன். அப்பா, என்னை மன்னியுங்கள். நான் பெரும் தவறு செய்து விட்டேன். நான் குருடாகிவிட்டேன். எனது செயலுக்கான தண்டனையை முழுமையாக அனுபவித்து விட்டேன். தயவு செய்து என்னை மன்னியுங்கள். ஒரே ஒரு வாய்ப்பு தாருங்கள். எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன். சிவராமன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு மிக அமைதியான குரலில் கூறினார், மகனே, சில உறவுகளை உரிய காலத்தில் பேணி பாதுகாக்க வேண்டும். அப்போது உறவுகளின் இதயங்களை உடைத்த பிறகு உனது மன்னிப்பால் அந்த வழியை மாற்ற முடியாது என்று நீ வருந்துகிறாய். ஆனால் அன்று ஒரு வயதான தந்தையை அனாதையாக தனியே விட்டு சென்றபோது உனக்கு இந்த எண்ணம் தோன்றவில்லையே. அவர் சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தார். நான் உன்னை சபிக்கவில்லை சரவணன். ஆனால் இனி என் இதயத்தில் உனக்காக இடமில்லை. நீ திரும்பி போகலாம். இதை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. நான் அங்கேயே சில நிமிடங்கள் அமர்ந்திருந்தேன். ஒருவேளை என் தந்தை என்னை நிறுத்தக்கூடும் என்று ஏங்கினேன். ஆனால் சிவராமன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது பணியை தொடர்ந்தார். நான் மெல்ல எழுந்து என் சிறுவயதை கழித்த அந்த முற்றத்தை சோகமாக பார்த்தேன். பிறகு தளர்ந்த கால்களுடன் அங்கிருந்து வெளியேறினேன். அன்றுதான் எனக்கு முதல் முறையாக புரிந்தது, வாழ்க்கையில் சில தவறுகளுக்கு எப்போதும் மன்னிப்பே கிடையாது என்று. நன்றி.